ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் தந்திருக்காங்க. அதில் வந்து எக்ஸ் எப்படி இருக்குது, 0 1 2 எக்ஸட்ரா 5 வரைக்கும் இருக்குது. இதுக்கு மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்கணுமா. ஓகேவா. எக்ஸ் வந்து கொஸ்டினில் என்ன தந்திருக்காங்க, 0 1 2 3 4 5. அடுத்து எக்ஸில் ஒரு ரிலேஷன் வந்திருக்கு. ஒய் வந்து எப்படி இருக்குமா, எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. ஒய் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது அப்படின்னு தந்திருக்கு. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ ஒவ்வொன்றா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒய்க்கு வேல்யூ கிடைக்கும், அதாவது மதிப்பகம் கிடைக்கும். ஓகேவா. இப்போ நம்ம 0 போடும்போது ஒய்க்கு வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ 0 ப்ளஸ் 3, எக்ஸ் இருக்கிறதுல 0 போடும்போது 3 கிடைக்குது. அதே மாதிரி 1 போடும்போது ஒய் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3 4 கிடைக்குது. 2 போடும்போது என்ன கிடைக்கும், y ஈக்குவல் 2 ப்ளஸ் 3 5 கிடைக்குது. எக்ஸுக்கு இதில் வந்து இப்போ நம்ம 3 போட போகிறோம். 3 போடும்போது என்ன கிடைக்கும், y ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 3 6 கிடைக்குது. அப்புறமா எக்ஸுக்கு வேல்யூவில் வந்து 4 போடியும் y ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 4 ப்ளஸ் 3 7 கிடைக்கும். எக்ஸுக்கு வேல்யூவில் அதே மாதிரி 5 போடும்போது என்ன கிடைக்கும், ஒய்க்கு வேல்யூ வந்து 5 ப்ளஸ் 3 8 கிடைக்குது. இந்த மாதிரி இப்போ நம்ம எக்ஸுக்கு வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் நமக்கு கிடச்சிருக்குல்ல. இந்த வேல்யூ எல்லாமே அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வீச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ மதிப்பகம் என்னவாக இருக்கும், சேம் அவங்க தந்திருக்காங்க. மதிப்பகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பகம் இதே மாதிரி மதிப்பகம் எழுதும்போது செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எழுதணும். எப்படி எழுதுவோம், 3 4 5 6 7 8. ஓகேவா. அந்த மாதிரி எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வீச்சகமும் என்ன தான் வரும், சேம் இதே தான் வரும். என்னெல்லாம், 3 4 5 6 7 8. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.